தளபதி விஜய் அவர்கள் இராணுவ வீரராக நடித்து ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் 2012இல் வெளிவந்தது துப்பாக்கி திரைப்படம். இப்படம் பிளாக் பஸ்டர் படமாக வெற்றி அடைந்தது. இந்த படத்தோட இரண்டாம் பாகம் உருவாகுமா என விஜய் ரசிகர்கள் பலரும் பல ஆண்டுகளாக கேட்டு வந்தனர். அதற்கு இதுவரை எந்த பதிலும் இல்லை. விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்துடன் சினிமாவை விட்டுவிட்டு முழுநேர அரசியலில் ஈடுபட போவதாக அறிவித்துவிட்டார். ஆகையால் துப்பாக்கி 2 பற்றிய பேச்சுகளும் அடங்கி போனது. இந்நிலையில் இயக்குனர் ஏஆர் முருகதாஸிடம் நீங்கள் இயக்கிய படங்களில் எந்த படத்தை இரண்டாம் பாகம் எடுக்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்டதற்கு அவர் என்ன சொன்னாருன்னா, நான் எடுத்த படங்களிலே இரண்டாம் பாகம் எடுப்பதற்கான சிறந்த படம் துப்பாக்கி தான். அந்த படத்தில் லீவு முடிஞ்சு விஜய் திரும்ப வேலைக்கு போவார். அதை இரண்டாம் பாகம் எடுக்கும் ஐடியாவில் தான் உருவாக்கினேன். திரும்ப லீவுக்கு ஊருக்கு வரும்போது நடக்கும் சம்பவங்களை வைத்து இரண்டாம் பாகம் கதையை உருவாக்கலாம் என்ற யோசனையில்தான் அப்படி ஒரு கிளைமேக்ஸ் காட்சியை வச்சுருந்தேன். துப்பாக்கி படத்தில் சத்யன் கதாபாத்திரம் கூட ஒவ்வொரு லீவுக்கு ஊருக்கு வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வச்சிடுற என வசனம் பேசுவார். இதையெல்லாம் நான் வேண்டுமென்றே இரண்டாம் பாகத்திற்கான ஐடியாவிற்காக தான் வச்சிருந்தேன். ஆகையால் துப்பாக்கி இரண்டாம் பாகம் எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் 2026 சட்டசபை தேர்தலுக்கு பிறகு விஜய் அவர்கள் மறுபடியும் சினிமாவில் நடிக்க விரும்பினால் துப்பாக்கி 2 உருவாகலாம் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்.